வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக் வித் கோமாளி சீசன் 5ல் 3வது எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லாவே புரிஞ்சிச்சு. ரொம்ப ஜாலியாக வேற இருந்தது. ஏன்னா தங்கத்துரை வந்திருந்தார் இல்லையா, அவர் கொஞ்சம் நல்லா ஜோக்லாம் அந்த மொக்க ஜோக் தான் போடுவார். ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அவருக்கு பேர் வந்து ஜோயா. ஜோயாவுக்கு வந்து ஸ்டவ்வே பற்ற வைக்க தெரியல. அது பயங்கரமான காமெடி. ஒரு குக்குக்கு வந்து ஸ்டவ் பற்ற வைக்க தெரிலனா அதை என்னன்னு சொல்லி சிரிக்கிறது, கோமாளியாக கூட சொல்லி சிரிக்க முடியாது. ஆமாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த பழைய ஆள் யார் யார் போனதா, ராமர் இல்லை, நம்ம நாஞ்சல் விஜயன் இல்லை, இவங்களுக்கு பதில் கோமாளியாக இவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. மற்றபடி பழைய ஆட்கள் தான். ஆனால் வந்து என்ன பேர்லாம் மாறி இருக்குது. செம்ம காமெடியாக போயிருக்குது. இது இர்ஃபானுக்கு யார் பார்த்தீங்கன்னா சரத். இர்ஃபான் நல்லா வந்து பண்ணக்கூடிய ஆள் வந்து நல்லாவே அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குக்குக்கான அந்த ஒரு கான்ஷியஸோடு அவர் சமைக்கிறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு, செய்கிறாரு. மற்றவங்கள பார்க்க போனால் நம்ம இர்ஃபானு, சுஜிதா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாகவே அங்கே உண்மையாலுமே குக்கு மாதிரி ஓரளவுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் குக்குங்க எல்லாருமே வந்து கோமாளிகள் மாதிரி தான் நமக்கு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து அவங்களுடைய டாஸ்கே வந்து சீ ஃபுட்ஸ் தான். சீ ஃபுட்ஸில் பண்ணோம். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அந்த பொம்மையில் நிறைய பேர் இது கொடுப்பாங்க. அதில் பார்த்தா சுறா மீன், எறா மீன், வஞ்சரம், வௌவால், இந்த மாதிரி எல்லா மீன்களும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க செலக்ட் பண்ணிப்பாங்க, அவங்கவுங்க என்ன வந்து குக் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரமும் ரொம்ப மொக்கையாக தான் போயிருந்தது. நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியல. ஏன்னா கச்சா முச்சாந்து யாரை வந்து பேர் கூட தெரியாது. இப்போ தான் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். அவங்க பேர் கூட அவங்க சொன்னால் தான் புரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவா இருக்காருங்கள, அவருக்கு வந்து அஞ்சிதா தான் பேராக இருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா இப்படி போனால் அஞ்சிதா உடனே கதை பேச போயிடுறாங்க. லாஸ்ட்டில் அரட்டை தான் புகழும் அஞ்சிதாவும். அதே மாதிரி எப்போவுமே இருக்கிற மாதிரி ஃபுல் ஃபன்னாக தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஃபன் வந்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிறதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து அப்பப்போ கொஞ்சம் பாட்டு பாடுறதுனால நல்லா ஒரு என்டர்டெய்னிங் நல்லா ஜாலியாக போச்சு. அவங்க சைடில் வந்து அவரும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார். அவருக்கு கொடுத்த டிஷ்ஷை வந்து கரெக்டாக பண்ணார். அதே மாதிரி தான் அந்த தடை விதிகள், அதாவது விதி மீறல்ன்றது எல்லாத்துலேயும் சர்வ சாதாரணமாக நடக்கும். அது நம்ம நாட்டிலையும் சரி, இந்த குக் வித் கோமாளிலையும் சரி. அதனால் தடை மீறலுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனைலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஜாலியாக அதை ஸ்பெடிவாக எடுத்துக்கினாங்க. அப்படியே தடை மீறல் உங்களுக்கு என்னென்னா, ஒரு 5 வாட்டி ஜம்ப் பண்ணோம், 10 வாட்டி குதிக்கணும், இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களுக்கு. போன வாட்டி மசாஜ் பண்ணதுனால எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வேணுன்ட்டே தடை மீறினாங்க, விதிமீறல் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணலை. ஆமாம். இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷய் அமல் சொல்லிட்டு அவருக்கு வந்து நம்ம இவங்க சுனிதா, அவங்க 2 பேர் தான் பேர் இந்த தடவை. இந்த நல்லா போயிட்டு இருந்தது. சுனிதாவோட வாய்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. அவங்க எப்போவுமே கோமாளியாக ஜாலியாக அவங்க பேசுகிறதே நல்ல இதுவாக தான் இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்போவுமே நம்ம ஆளுங்களுக்கு நம்ம தமிழை பேசினா பிடிக்காது இல்லையா, புரியவும் புரியாது, சிரிக்கவும் மாட்டாங்க. தமிழ் தெரியாது. என்ன ஒரு விஷயம்னா, தமிழ்நாட்டில் தமிழை தப்பாக பேசுகிறோன்னா, இங்கிலீஷ் ஒழுங்காக பேசுகிறவனுக்கு தான் வந்து நல்ல மரியாதை. அது மாதிரி சுனிதா பேசுற தமிழுக்கு ரொம்பவே மரியாதை இருந்தது, நல்லாவும் இருந்தது. நம்ம சிரிக்கிறதுக்கு நல்லா இருந்தது, சும்மா ஜாலியாக போச்சு. ஏன்னா அது பாதி மென்று பாதி முழுங்கிடும். சொல்ல வேண்டியதை பாதி முன்னே முழுங்கிட்டு மீதி தான் சொல்லும். ஸோ அதனால் அப்படி போயிடுச்சு. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா, விஜய் டிவியோட அவங்க தான் ஆங்கர். ஆமாம், அவங்க நடுவில் நான் ஆங்கராகவே இருந்திருக்கலாம்டா, இது என்னால் முடியலடா, பிக் பாஸே போய் சமாளிச்சுட்டு வந்துட்டானா இங்கே எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வாய்விட்டே சொல்லிட்டாங்க. ஓப்பனாக அதான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சப்னம் தான் பேர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த அம்மா சமைச்சா சாப்பிடுவேனாங்க. இதில் என்ன ஒன்றா, அவங்க வந்து வெஜிடேரியனு, அந்த அம்மாவுக்கு நான் வெஜிடேரியனு இந்த ஃபிஷ்லாம் கொடுத்த உடனே, ஆனால் முகம் வந்து சுளிப்பு இல்லாமல் எப்படியோ பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. அந்த சப்னமும் நல்ல. ஆனால் அவங்க வந்து சப்னம் வந்து ரவுண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க, இங்கே அங்கன்னு போயிட்டு அவங்களுக்கு இதுக்காகவே அந்த சப்னமுக்கு ஒன்றும் தெரியாததுனால பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து பேக்கில் வச்சுக்கிட்டே இவங்களே எல்லா வேலையுமே முடிச்சிடுறாங்க. அது பெரிய ஹைலைட் தான். அவங்களோட பயங்கரமான டேலண்டட் தான் சொல்லலாம் பிரியங்காவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுஜிதா கெமி தான் இந்த தடவை பேர். சுஜிதா பற்றி நம்ம சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்களோட குக்குன்ற வேலையை கரெக்டாகவே செய்கிறாங்க.
அடுத்தது இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கெமி ரொம்ப அமகலம், ஒரே அட்டகாசம். கெமி வந்து இந்த பக்கம் ஓடுது அந்த பக்கம் ஓடுது. ஆமா ஒரு அருந்த ஆமாம் வாளு ஆமாம். ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எப்படி இறுதி சுற்றுல அந்த படத்தில் வருமா அந்த பாக்ஸரு, அந்த ஆமா பொண்ணு பேர் மறந்துட்டேன், அந்த மாதிரி. ஆனால் அந்த ஆப்டாக அப்படியே இருக்குது. அதே மாதிரி கேர்லி ஹேர் வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்த விதமா இருக்கட்டும், அந்த ஃபுல் செட்டையும் வந்து ஒரு ஒரு கலகலப்பா. ரவுண்டு ஆமா ஒரு இதுவா பண்ணது இறுதி நல்லா சுற்று மாதிரி நல்லா நல்லா பண்ணிச்சு அந்த பிள்ளையும். ஆமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கரில் வந்த பூஜாவுக்கு பேர் யாருன்னா கலக்க போகுது யாரில் வர அந்த வினோத் அவரு தான் அந்த ஜோடி அந்த பையன் இல்லை என்னன்னா அந்த வினோத்லாம் வந்து நல்ல ஒரு காமெடி பண்ணுவா போல, இந்த வாட்டி எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. ஏன் சைலண்ட் ஆயிட்டாருன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை கேமரா ஃபோக்கஸுக்கு அங்கே இல்லையோ என்னன்னு தெரியல, கேமரா பார்த்து தான் பண்ணுவாங்க போல இருக்கு. நல்ல செம்ம என்டர்டெய்னர் தான் அவங்களாம் பண்ணவே இல்லை. அவங்க பாட்டு அவங்க அந்த சமையல்லையே வந்து மும்பரமாயிட்டாங்க. இத்தனைக்கும் பூஜாலாம் வந்து சூப்பர் சிங்கர்ல பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களும் பேச நல்லா இருந்தது ஓரளவுக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தையும் கோமாளியை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் என்ன சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா, அந்த மீன் தொட்டி உள்ளே இருந்து ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு பொக்கிஷம் பாக்ஸ் மாதிரி எடுப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தர் சூஸ் பண்ணுவாங்க கோமாளியை. ஆமா ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தான் அந்த கோமாளின்ற இது இருக்கும், பேர் இருக்கும். எல்லாருக்கும் மாறி மாறி வரும். இதில் விடிவி கணேஷை கேட்கும்போது டேய் எப்பயாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா எனக்கு யாரும் ஒன்றா கொடுங்க புகழ் வேணவே வானானார். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவருக்கு எடுத்தது பார்த்தா ஃபஸ்ட்டு புகழ் தான். அப்படியே மண்டை தீஞ்சு போய் அப்படியே காதில் புகை வந்துடும் விடிவி கணேஷுக்கு. அண்ணா பாவிங்களா என்னடா துரோகம் பண்ணீங்க, நான் விட்டுடுங்க, என்ட்ரி எங்கே காமிங்க, வெளியே எக்ஸிட் காமிங்க, நான் ஓடிடுறேன், இப்படியே நான் வானான்னு தான் வருது. அப்புறமா மணிமேகலை தான் வந்து அப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இல்லை பொம்பளை தான் வேணும், பெண்களோட இது தான் வேணும்னா போன தடவை வந்து நான் மணிமேகலை வந்து பொண்ணு தான், ஆனால் வந்து ஃபுல்லாக போட்டது எல்லாமே பாய்ஸோட கெட்டப் தான் போட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த பிறகு பரவாயில்லம்மா இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரு விஷயம்னா புகழை வந்து நல்லா கவுண்டர் கொடுப்பா போல. அதே மாதிரி விடிவி கணேசன் நம்ம அவர் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்தாவே ஒரு சினிமா சின்ன திரையாக இருக்கட்டும் எந்த திரையாக இருக்கட்டும் வெள்ளி திரையாக இருக்கட்டும் சும்மா கலன்னு இருக்கும், கல்லன்னு பேசுவார். அப்படிப்பட்ட மனுஷனையே செம்மையாக வச்சு போன வாட்டி கலாச்சிட்டாரு யார் நம்ம புகழ். ஆனால் இந்த வாட்டி விடவே இல்லை. சார் நாய் கட்டுக்கு நாங்கள் நாய்க்கு கட்டுற மாதிரி எதனா காலில் கட்டி விடுங்க புகழ், ஏன்னா இங்கே நிற்கவே மாட்டான், அப்பப்போ திருச்சி ஓடிடுறான், தயவு செய்து இவனை பிடிச்சி வைங்கோ. அது அவருடைய ஸ்லாங் உங்களுக்கு தெரியாது, நான் கொஞ்சம் பழக உங்களோட பேசுகிறேன். அந்த மாதிரி அவரை பிடிச்சி இழுத்து வச்சு லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. நல்லா வந்து புகழை வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாப்புல. லாஸ்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது விடிவி கணேஷா பரவாயில்ல ஆம்பளை பொம்பளைலாம் எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து இவர் அதுக்கு மேலே நல்லா நந்துக்கினாப்புல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அன்றைக்கி பிடிக்கல இன்றைக்கி பிடிச்சிச்சின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாப்புல. அதுதான் அங்கே சொல்லணும் சார், பழகி பாருங்க சார், பழகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபானும் சரத்தும் அவங்க சொல்லவே வேணாம் இர்ஃபானை பற்றி, ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம பார்த்துட்டோம். அதனால சரத்தும் நல்லா தான் கோஆப்ரேட் பண்றாங்க, நல்ல கோமாளியா தான் இருக்காரு அவருக்கு. அப்புறம் திவ்யா துரசாமியும் குரேஷியும் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா தான் பண்ணாங்க. அவங்களும் அதான் சொல்கிறேன், இது இந்த குக் வித் கோமாளியில் ஒரு சிலர் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட். அதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புகழ்லாம் உள்ளே இருக்காமலே கெமி வந்து ஓடிடும். இதில் என்ன போல திடீர்னு ஒருத்தர் புதுசாக வந்தார் இல்லையா, திடீர்னு வந்தவர், அவர்லாம் பார்த்தோன்னா சமையலை விட சாப்பிட்டுன்னு தான் இருந்தார். அப்படியே பார்க்கும்போது நம்ம செந்தில் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது, கவுண்டமணி செந்தில பார்க்குற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தார். எல்லாரும் சாப்பிட்டு டக்குன்னு அவர் ஊண்டி சாப்பிட்றது இல்லாமல் பார்க்குறாரு, அக்கம் பக்கம் பார்த்து டபுள் எல்லாரும் வாயிலும் ஊட்டிடுறாரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கர் வாயிலையும் ஊட்டிடுவார், மணிமேகலை வாயிலும் டமால் சொல்லிடுவார், ஏன்னா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் அதிகம் பேசலை. இதில் பார்க்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் பரவாயில்ல, குக்குங்களும் கோமாளிலையும் ஓரளவுக்கு இதுவாக இதுதான், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமையாக இருந்து இதை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது விட்டு கொடுத்து அந்த சமையலை எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்து செஃப் முன்னாடி கொடுக்குறாங்கன்றது தான் அங்கே மேட்டர். அது இவங்க பாருங்கள், அதில் சொல்லப்போனால் நம்ம பிரியங்கா பண்ணது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தது. அவங்க வந்து அந்த ஒன்றுமே தெரியாத சப்னமை வச்சு அவங்க வேலை வாங்கிறது, அவங்கள வந்து அந்த சமைக்கிறதுக்குள்ளே என்ட்ராக விடாமலே இவங்களே எல்லா வேலையுமே பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதில் கொஞ்சம் நல்லா டிஷ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதனால் அவங்க வந்து இதில் வந்து அவங்க வின் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்கன்னா, அந்த குக் வித் கோமாளி, அந்த கோமாளியை வந்து எப்போவுமே அவங்களே தானே வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இப்போ அது எடுக்காமல் பிரியங்காவுக்கு அதாவது இப்போ வர 5 சீசனில் கோமாளியை வந்து அந்த யார் வின் பண்ணாங்க, அந்த சாட்டர்டே வின் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து கோமாளியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒருத்தர் அங்கே மாற்றிக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேண்டிய ஆளை எடுத்துக்கலாம். அப்படி அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது இதில் யாரை வந்து சூஸ் பண்ணான்னா விடிவி கணேஷ் தான். ஏன்னா அவளுக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாரா, புகழால் 2 வாட்டியாக வந்துட்டாருன்னு. அதனால் நான் விடிவி கணேஷ்க்கு அவர் கையில் இருக்கிற புகழ் எடுத்துக்கிறேன். அப்போ இனிமேல் செம்ம காமெடியாக இருக்கும். ரெண்டு சொன்னதான் போய் மேட்ச் ஆகிட்டோம். ஆமாம். அதுவும் அதே மாதிரி தாமு நல்ல கலாசுவார். அதாவது சீ ஃபுட்டு வந்து சீப்பான ஃபுட்டு கிடையாது, சீஃப் ஃபுட்டு. அதை வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்போ இனிமேல் வந்து பிரியங்காவும் புகழும் சேர்ந்து காமெடி பண்ணுறதுல மாசாக இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம எபிசோடு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்னமை வச்சுக்கிட்டு நம்ம ஏன்னா அவர் ரொம்ப வந்து கணேஷ் என்ன பண்ண போகிறார், யாராவது லேடிஸ் வேணும்னாரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். இந்தியா இந்த குக் வித் கோமாளியில் இந்த ஒரு கொஞ்சம் அப்டேஷன்ஸில் முடிஞ்சது. ஆக மொத்தம் இன்றைக்கி சண்டேல என்னன்றதை நம்ம உங்களுக்கு அடுத்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.